ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவாடு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்னென்னு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த கருவாடு ஃப்ரை சுடு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், பழைய சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் நெய் மீன் கருவாடு தான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நிறையா உரிச்சு வச்சுருக்கேன். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்கிறது தான். இந்த ரெசிபி சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு இந்த வடைச்சட்டியில் கடலெண்ணெய் ஊற்றுறேன். கடலெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெய் மீன் கருவாடை போடுறேன். கருவாடை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஹாட் வாட்டரில் கருவாடை போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச பிறகு எண்ணெயில் கருவாடை போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறோம். இப்படி ஏன் வதக்கி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்படி வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா கருவாடு உடையாமல் இருக்கும், கரைஞ்சி போகாமல் இருக்கும். நம்ம குழம்பே வச்சாலும் கருவாடை இப்படி எண்ணெயில் வறுத்து போட்டோம் அப்படின்னா குழம்புல ரொம்ப கருவாடு கரைஞ்சி போகாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது கருவாடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆன பிறகு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கின பிறகு அதில் லைட்டாக உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயையும் கருவாடையும் சேர்த்து போட்டுறணும். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டோம் அப்படின்னா கருவாடு ஃப்ரை ரெடி. இப்போது கருவாடு வதக்கின சட்டியில் நம்ம சுடு சாதத்தை போட்டு பரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ் அண்ட் கோலம் வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடயே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போட்ட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கே வந்துடும். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.